நம்ம எப்பவுமே எதிர்கொள்ளவே கூடாது, எதிர்கொள்ளவும் முடியாது. எங்கிட்ட என்ன இருக்குது இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு? எங்கிட்ட யார் இருக்காங்க இந்த பிரச்சனையை முடிக்கிறது? ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயமே இல்லை. அவனுடைய கையிலே பட்டயம் இல்லாதிருந்தும் அவ்வளோ பெரிய பட்டயத்தை பிடித்து வந்திருக்கிற கோலியாத்தை ஆண்டவரால் தாவீதை கொண்டு ஜெயிக்க முடியுமானால் நான் நம்புகிறேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பர்வதம், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை மலையை போல இருந்தாலும் ஆண்டவர் இன்னொருத்தரை கொண்டு அல்ல, இன்னொருத்தரை கொண்டு அல்ல, இன்னொரு காரியத்தை கொண்டு அல்ல, இதை கொண்டு அல்ல, உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அந்த காரியத்திலே வெற்றி கொடுக்கிறதற்கு என்னுடைய ஆண்டவர் மிக நல்லவர் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமோதிக்கிறீர்களா? இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் நமக்கு இல்லைன்னு போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி. அப்போ நம்முடைய கையில பட்டயத்தை வச்சு ரட்சிக்கிறவர் அல்ல, நம்முடைய கையில பணத்தை வைத்து ரட்சிக்கிறவர் அல்ல, நம்முடைய கையில தாளந்துகளை வைத்து ரட்சிக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நம்முடைய கையில இல்லைன்னாலும் அதை நேர்த்தியாய் முடிக்க பண்ணுவதற்கு, உதவியை அனுப்புவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். யாரோ ஒரு